ஆனபிள் கான்சரிங் மாதிரி மூவிஸ்ல நம்ம பொம்மைங்களுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த மூவிஸே ரியல் லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவிஸ் தான். நம்ம இந்த மூவில பார்த்த மாதிரி 2 பொம்மைங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட பொம்மைங்களுக்கு பின்னாடி பல வருஷமாவே இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அதுல சில பொம்மைகள் எல்லாமே நம்ம ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பல பொம்மைங்க அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரிஸ் எல்லாமே நமக்கு தெரியாமலே தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி சில ஹாண்டடான பொம்மைகள் எல்லாமே கேமராலையும் மாட்டிருக்கு. அப்படி கேமரால மாட்டின அந்த அமானுஷ்யமான பொம்மைங்க அது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நான் எல்லா ஹாரர் வீடியோஸ்க்குமே சொல்றது தான், பெட்டர் நாட் டு வாட்ச் திஸ் அலோன். நான் உங்க ஸ்மைலி. வெல்கம் டு வைலட் ஸ்மைலி. எனிக்மஸ் லைட் 209 அப்படிங்கிற ஒரு ரெடிட் யூசர் அவரோட தங்கச்சிக்கு நடந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி இவரோட தங்கச்சிக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு டால் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு டோரா பொம்மை. அது வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகும் போல. அதுக்கு பேட்டரி போட்டால் அது அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணுறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணும். இந்த சின்ன பொண்ணு எப்போ பார்த்தாலும் அந்த பொம்மையும் கைமாவே சுற்றிட்டு இருந்திருக்குது. நிறைய அதை யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனாலே அதில் அடிக்கடி பேட்டரி காலி ஆகிட்டே இருந்திருக்குது. அது சும்மா மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பான இந்த பாப்பாவோட பேரண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் பேட்டரி வாங்கி தர மாட்டேன், நீ அப்படியே அந்த பொம்மையை வச்சு யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணாமலே விட்டுறாங்க. ஆனா சில டைம் நோட் பண்ணும்போது தான் தெரியுது, அந்த பொம்மையில பேட்டரியே இல்லைனாலும் அந்த பொம்மை மூவ் பண்ற மாதிரி, அதுக்கிட்ட இந்த சவுண்டு கேட்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கவனிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த பொம்மையோட விளாண்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அப்போதான் இந்த வீடியோவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, உள்ளே இருக்குதுல்ல, அதுதான் நான் அந்த சொன்ன டால். இந்த பொண்ணு ஏதோ பாட்டு பாடிட்டு விளாண்டுருக்கு போல அந்த பொம்மைக்கிட்ட. வாட்? இந்த பொம்மையில் பேட்டரியே இல்லாமல் அது மூவ் ஆகிருக்குது பாருங்களேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நிஜமாலுமே அதில் பேட்டரி எதாவது போட்டிருக்காளான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கி பார்க்குறாங்க. அப்புறம்னா அதில் எந்த பேட்டரிஸுமே இல்லை. ஸோ அதனால் இதை வச்சுருந்தா சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை குப்பையில் தூக்கி போட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இவர் சொல்ல. அக்டோபர் 10, 2023 அப்போ ஒரு டாய் கேமராவில் ரெக்கார்டான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன பொண்ணு அவள் கையில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே வச்சுட்டு சும்மா ரேண்டமாக விளாகில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அதில் கேப்சரான ஒரு விஷயத்தை பற்றி இந்த பொண்ணோட ஃபேமிலி பேசுகிற விஷயம் நமக்கு தெரியுது. Hey guys, today I'm going to show you my Skibidi toilet collection that I just got today. We went to a toy store and they had all of these things like Skibidi டாய்லெட் கலெக்ஷனா? என்னங்க இதெல்லாம் பொம்மை? இந்த மாதிரி ஒரு வியர்டான பொம்மை கலெக்ஷன் நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. ஓகே, ஆக்சுவலாக அதில் லென்த்தியாக அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. நார்மலாக என்னோட டே லைஃப்பில் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு இதெல்லாம் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த கலெக்ஷன்லாம் அவங்கள்ட்ட எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிபிடி டாய்லெட் கலெக்ஷன்லாம் எடுத்து காட்டிகிட்டு இருக்கு. பட் அப்போ ஒரு விஷயம் வியர்டாக நடக்குது. என்னத்த எப்படி பார்க்குது? பயத்திலே உறைஞ்சு போயிடுச்சோ? பயந்து வெளியிலே ஓடிடுச்சு. இந்த வீடியோவில் பர்டிகுலராக என்ன விஷயம் தெரியல, அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து அப்படியே பயத்திலே உறைஞ்சு போன மாதிரி, ஃப்ரீஸ் ஆன மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்கு. அங்கேருந்து பயந்து அறக்க பறக்க எந்திரிச்சு ஓடினதுக்கப்புறமா ஒரு ஃபியூ மினிட் வெயிட் பண்ணி பார்த்தோன்னா ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஒரு உருவம் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அந்த ரூமில் ஏதோ ஒரு ஹாண்டடான விஷயம் இருக்குது. அதை பார்த்து தான் அந்த பொண்ணு பயந்து போய் ஒரு மாதிரி ட்ரமடைஸ் ஆன மாதிரி ஆகிட்டா. அதுதான் அந்த வீடியோவில் கேப்சர் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணோட ஃபேமிலி நம்புறாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் இவங்க எதுவும் அப்டேட் கொடுக்காதனால அங்கே ஷியோராக என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல.
இந்த வீடியோவில் ஒரு குரூப் ஆஃப் சிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கப்ஸ் எல்லாமே வேகமாக அடுக்கி வைக்கிற மாதிரி, கலச்சு வைக்கிற மாதிரிலாம், அது கப் ரேக்கிங்கோ நம்ம சம்திங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வீடியோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபுட்டேஜில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் மாட்டுது. ஓகே, இவங்க அது ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்கிறக்க பின்னாடி ஒரு டால் எந்திரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்களேன். நிஜமா இவ்வளோ ஸ்பீடில் பண்ணுறாங்களா இல்லை அது ஸ்பீடப் பண்ணியிருக்காங்களா? இது நேச்சுரலாகவே நடந்துச்சா இல்லைனா ஸ்டேஜராக நடந்துச்சா இல்லை அந்த பொம்மையை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு ப்ராப்பராக தெரியாமல் தான் இருக்குது. அது பார்க்குறக்கு இந்த டாய் ஸ்டோரியிலலாம் வர ஏதோ ஒரு பொம்மை இருக்கும்ல, அந்த கவுபாய் பொம்மை மாதிரி தான் இருக்குது தூரத்துலேருந்து பார்த்தா. அப்புறம்னா கிளியராக சொல்ல முடியல. இந்த வீடியோவை அந்த கப் சேலஞ்சுக்காக தான் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம்னா கமெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் தான் லைக் இந்த மாதிரி பின்னாடி ஒரு டால் எந்திரிச்சு பார்த்துச்சு, தானாகவே எந்திரிக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னு தோணுதா? அந்த டாலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டேனியல் டாம்சன் அப்படிங்கிறவர் அவரோட மாமோட அவரோட வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களோட வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பழங்காலத்து ஆன்டிக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ பேய் படம் செட்லேருந்து ஆட்டையை போட்டு வந்த மாதிரி எல்லாமே க்ரீப்பியாக தான் இருக்கு. இவங்க ஏன் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் டேனியல் சின்ன வயசுல இருக்கும் போதுலேருந்தே இவங்களோட அம்மா நிறைய பழங்காலத்து திங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் ரெண்டு விஷயம் மட்டும் இவர் சின்ன வயசுலேருந்தே பயமுறுத்துற மாதிரி தான் வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒன்று வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்கிற இந்த ஒரு போர்செலியன் டால், இன்னொன்று ஒரு டால் ஹவுஸ். இதில் பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரிலாம் தெரியல, ஒரு நார்மலான ஒரு பொம்மை வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் அவருக்கு நிறைய க்ரீப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேர் பண்ணுறாரு. இது இவ்வளோ பெருசு இருக்குதா பார்க்குறக்கு? நான் இனிஷியலாக பார்க்கும்போது சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஓ, அதாவது இவர் அப்பப்போ இந்த ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது லைக் இந்த மாதிரி டேபிளில் தட்டுற மாதிரி அந்த வீட்டில் இருந்து நாக்கிங் சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறாரு போல். The tapping kept happening and I came over and I was trying to figure out like where it was coming from, but it was coming from this dollhouse and I don't know where. இந்த வீட்டில் இருந்து எங்கே அந்த சவுண்டு வருது, அந்த டேப் பண்ணுற சவுண்டு வருதுங்கிறது இவருக்கு தெரில. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அப்பப்போ அந்த வீட்டிலேருந்து ஏதோ தட்டுற மாதிரி ஒரு டேப் பண்ணுற மாதிரியான சவுண்டு வந்து இவர் கேட்டே இருந்திருக்குது. ஸோ இது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுனால அந்த ரூம்குள்ளே ஒரு செக்யூரிட்டி கேமரா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செக்யூரிட்டி கேமரா அவர் இன்ஸ்டால் பண்ணுறாரு. ஒரு நாள் நைட்டு திரும்பியும் ஒரு ரேண்டமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த விஷயத்தை அவர் கேப்சர் பண்ணுறாரு. ஓ, இதுதான் அந்த தட்டுற சவுண்டுன்னு இருந்தாரா? நல்லாவே சவுண்டால கேக்குதானா? சாரி. வாவ், என்னங்க ஒரு உள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த சவுண்டு கேட்குது. என்னமோ டமா டமான்னு தட்டுற மாதிரி இருக்குதுல்ல. ஓ, where is this coming from? எப்படி இவர் இவ்வளோ தைரியமாக ரெக்கார்ட் வேறு பண்ணிட்டுருக்காரு இதை? ஓகே, இந்த டோரை தான் தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது போல். ஓ, நல்ல வேலை திறந்தா ஏதாவது நின்றுட்டுருக்குமோன்னு நினச்சேன். இந்த வீட்டில் இருக்க அந்த டோர்லேருந்து தான் அந்த தட்டுற சவுண்டு வருதுங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. ஆனால் எதனால இந்த சவுண்டு மேக் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு புரியலையேன்னு அந்த வீட்டை ப்ராப்பராக வந்து வாட்ச் பண்ணான்னு அதுக்கு பின்னாடி ஒரு கேமரா வைக்கிறாரு. அப்போ தான் இன்னொரு விஷயத்தையும் அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு.
என்னங்க உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் தானாகவே டப்பு டிப்புன்னு நவுறுது. இந்த ஃபுட்டேஜில் ரேண்டமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே யாரோ விளாட்ற மாதிரி நவுத்துற மாதிரி விஷயத்தெலாம் நம்மளால் பார்க்க முடியுது. இது ரியலாக இல்லைனா ஏதாச்சும் மேக்னெட் வச்சு பண்ணாங்களா, ஸ்டேஜடாக பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. பட் ஆனால் இவருக்கு இது பார்த்ததுனால பயமாக இருக்குங்கிறதுனால மேபி இது வந்து ஏதோ ஒரு சபிக்கப்பட்ட பொருளாக இருக்கும் போல் இவரோட அம்மா தெரியாமல் இங்கேருந்து அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிறாரு. இது நடந்து 2 நாள் கழித்து திரும்பியும் அவரோட வீட்டில் நைட்டு ஒரு 2:30 மணி மாதிரி ஒரு டைமில் இந்த ஒரு விஷயத்தை அவர் கேப்சர் பண்ணுறாரு. ஓகே, இது வந்து வீட்டோட ஹால்வேயா இல்லை இந்த டால் ஹவுஸ்ல இருந்தா சவுண்டு கேட்குதோ? ஓ யா, இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். ஓ, இவரோட வீட்டு டோரே யாரோ தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது போல. ஆனால் வெளியில் இருக்கிற கேமராலையும் யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது பார்த்தா. என்ன இந்த பொம்மையை எப்படி பார்க்குறாரு? ஓ, அவருக்கு அந்த பொம்மை பிளிங்க் பண்ணுற மாதிரி கண்ணெல்லாம் சிமிட்டுற மாதிரி தெரியுது போல். ஐயோ, இந்த வீடியோவை அவரே பார்த்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு அவரோட ரூம்குள்ளே அந்த ஒரு டால் ஹவுஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருந்தாருல்ல, அந்த ஹவுஸில் எப்படி அந்த கதவை தட்டுற மாதிரியான சவுண்டு கேட்டுச்சோ எக்ஸாக்ட்லி அதுக்கு சிமிலராக தான் இவரோட வீட்டு டோரையுமே தட்டுற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ அப்படின்னா அந்த டால் ஹவுஸில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்கும் போல், இதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேணாம்னு சொல்லி அந்த பொம்மையை தூக்கி ஒரு கராஜில் போட்டுடுறாரு. அங்கேயுமே இந்த மாதிரி ஏதாவது சவுண்டு வருதா, திரும்பியும் இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு பார்க்குறக்காக அந்த கராஜ்லேயே ஒரு கேமராவையுமே அட்டாச் பண்ணுறாரு. பட் ஆனால் அதுக்கு மேலே அந்த டால் ஹவுஸ்லேருந்து எதுவும் சவுண்டெல்லாம் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரும்பியும் அவரோட வீட்டில் எதுவும் ஹாண்டடாக நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குற மாதிரிலாம் அவருக்கு தெரியல. இவர் பாட்டுக்கு நார்மலாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு, அவர் ஒர்க்குக்கு போகிறது, அந்த இடத்துல நடக்கிறது, அந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிருக்காரு. பட் ஆனால் ஒன் டே ஈவினிங் திரும்பியும் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, இவரோட அம்மாவுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தா தெரியுது அவரோட அம்மா வந்து சும்மா கேஷுவலாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் அவங்க பின்னாடி சடனாக ஓடி வந்த மாதிரி இல்லை, நடந்து வந்த மாதிரி அவங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டிருக்கு போல். வெறும் காலில் யாரோ ஒருத்தவங்க இவங்களை நோக்கி ஓடி வந்த மாதிரி ஒரு சவுண்ட் இவங்களுக்கு கேட்டிருக்கு. இந்த ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் தான் டேனியலுக்கும் சரி அவரோட அம்மாக்கும் சரி அவங்க வீட்டில் என்னமோ ஹாண்டிங்காக நடக்குதுங்கிற ஒரு விஷயம் புரிய வருது. இப்போ தான் டேனியலுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு கராஜில் அந்த ஒரு பொம்மை வீடை வச்சாரு இல்லையா, இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எக்ஸாக்டாக இவரோட மாமுக்கு இது நடக்கும்போது அந்த டாய் ஹவுஸில் ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படிங்கிறத அவர் போய் பார்க்குறாரு. திரும்பியும் அந்த வீட்டோட டோரை யாரோ தட்டுற மாதிரி இருக்குல்ல. வாட், என்னங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பொம்மை பிளாஸ்டிக் டால் தானே, பிளிங்க் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓ மை காட், இது பார்க்குறக்கே ரொம்ப க்ரீப்பியாக இருந்தாலும் இந்த வீடியோவை டேனியல் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மேபி அந்த பொம்மை வந்து ஒரு ஒரிஜினல் பொம்மையாக இருக்காது, அது வந்து ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கும், இல்லைனா மெக்கானிக் பொம்மையாக இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி கண்ணெல்லாம் அசைச்சுது. ஸோ அது ஆர்டிஃபிஷியலான விஷயம், ஸ்டேஜடான ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது டேனியல் அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் அந்த பொம்மையை கம்ப்ளீட்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி பிரித்து காமிக்கிறாரு. அதுக்குள்ளே எந்த விதமான மெக்கானிக்கல் திங்ஸுமே கிடையாது, அது வெறும் ஒரு பிளெயின் பிளாஸ்டிக் பொம்மையாக தான் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோவில் இருக்கிற சில திங்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ரியலாகவும் தெரியுது, ஆனால் இன்னொரு சைட் ஸ்டேஜடாகவும் இருக்குமோன்னு தோணுது. அந்த மாதிரி தான் நிறைய பேர் அதில் கமெண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க?
ஜப்பானில் நிக்கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இங்கே எப்படி ட்விட்ச்சில் எல்லாருமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களோ, யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இதில் யாரோ ஒரு ரேண்டமான பர்சன் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த லைவ் ஸ்ட்ரீமில் அவர் வச்சிருக்கிற அந்த டால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டிட்டு இருக்காரு. அதில் ஒரு பர்டிகுலர் பொம்மையை வந்து அவர் காட்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடக்குது. இதுல ஏன் கமெண்ட் செக்ஷன்லாம் ஏதோ சூப்பர் மாரியோ கேம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. なんかおかしいなやっぱり髪。なんかおかしい。まあ金髪次第。 இது பார்க்குறக்கு ஒரு ஹியூமனாய்டான பொம்மை மாதிரிலாம் தெரியல, ஒரு நார்மல் பிளாஸ்டிக் டால் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்க்கு அந்த பொம்மையோட கண்ணு மூவ் ஆன ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இது கிளியராகவே லைவ் ஸ்ட்ரீமில் அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோங்கிறதுனால இது எடிட் பண்ணதோ இல்லைனா ஸ்டேஜ் பண்ண ஒரு வீடியோ மாதிரிலாம் இல்லை. ஸோ இதனாலே இந்த ஒரு கிளிப் பயங்கர வைரலாக போக ஆரம்பிக்குது. இந்த டாலை சுற்றி நிறைய ஹாரரான கான்ஸ்பிரசிஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த வீடியோலையுமே அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் அதோட கண்ணை திருப்புற மாதிரி தெரியுது. லைக் யாரும் நோட் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி திரும்புற மாதிரி தான் தெரியுது. இதுல ஒரு ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியல அப்படின்னாலும் சும்மாவே இந்த ஜாப்பனீஸ் டால்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கிரீப்பியாக தான் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது டால்லாம் வச்சுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் அந்த டால் ஏதாவது பண்ணுச்சா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா சொல்ல முடியாது, உங்களோட டால் கூட அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ்.